வெல்கம் டு முத்துக்குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நம்ம 10th சாப்டர் தமிழில் பார்த்துட்டு இருந்தோம்ல, அதில் சீத்தலை சாத்தனார் பற்றி ஒரே ஒரு டாபிக் மட்டும் மிஸ் ஆகுது. அதை நான் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் டாபிக் போடும்போது சொல்லலான்னு அதில் சொல்லலை. இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த பார்ட் பி இலக்கியத்தில் 5th சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். அது சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறந்த தொடர்கள், உட்பிரிவுகள் மற்றும் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் தொடர்பான செய்திகள். அப்போ சிலப்பதிகார மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்கள் வந்துடும். அப்போ ஐம்பெருங்காப்பியங்கள் ஃபுல்லாக ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இன்னைக்கு காப்பிய இலக்கியங்கள் காப்பிய இலக்கணம் குறித்து கூறும் நூல் தண்டி அலங்காரம். காப்பிய இலக்கியம் தொடர்நிலை செய்யுள் என அழைக்கப்படுகிறது. இது ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம் என இரு வகைப்படும். ஐம்பெருங்காப்பியம் அறம், பொருள், இன்பம், வீடு என 4ஐயும் எடுத்துரைப்பது ஐம்பெருங்காப்பியம். அதில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி. சிலப்பதிகாரத்தை எழுதினது இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி திருத்தக்கத்தேவர், குண்டலகேசி நாதகுத்தனார், வளையாபதி ஆசிரியர் பெயர் தெரியாது. இன்றைக்கி நம்ம சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிலப்பதிகாரம், சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். இது தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். வேறு பெயர்கள்: குடிமக்கள் பற்றி கூறுவதால் குடிமக்கள் காப்பியம், இயல் இசை நாடகத்தமிழ் விளக்குவதால் முத்தமிழ் காப்பியம், மன்னரை தலைமையாக கொள்ளாமல் மக்களை தலைமையாக கொண்ட நூல் முதல் காப்பியம், நாடக காப்பியம், மூவேந்தர் காப்பியம், தேசிய காப்பியம், சமுதாய காப்பியம், முறையிட்ட பாட்டுடை செய்யுள், ஒற்றுமை காப்பியம், புரட்சி காப்பியம், சிலம்பு காப்பியம், செந்தமிழ் காப்பியம், பத்தினி காப்பியம், புதுமை காப்பியம். இது எல்லாம் சிலப்பதிகாரத்தோட வேறு பெயர்கள். சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள்: அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பதாகும். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். இது இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் 3 காண்டம், 30 காதைகளை உடையது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் 3 காண்டம். 30 காதைகளில் புகார் காண்டத்தில் 10 காதை, மதுரை காண்டத்தில் 13 காதை, வஞ்சி காண்டத்தில் 7 காதை. இது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் எனவும் வழங்கப்பெறும். நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என பாரதியாரால் போற்றப்பட்டது இக்காப்பியம். கண்ணகி என்ற சொல்லுக்கு கண்களால் நகுபவள் என்பது பொருள். நகுதல் அப்படின்னா சிரித்தல். மதுரை காண்டத்தில் வழக்குரை காதை 10வது காதை. காவிரி பூம்பட்டினத்தோட பெருவணிகன் மாசாத்துவானோட மகன் தான் கோவலன். கலையுணர்வும் வறியோருக்கு உதவும் நற்பண்பும் மிக்கவன் கோவலன். காவிரி பூம்பட்டினத்து பெருவணிகன் மாநாய்க்கனோட மகள் கண்ணகி. இவள் திருமகள் போன்ற அழகும் பெண்கள் போன்ற பெருங்குணச் சிறப்பும் கற்பு திறனும் மிக்கவள் கண்ணகி. கோவலன் ஆடலரசி மாதவியை விரும்பினதுனால கண்ணகியை விட்டு பிரிந்தான். அதுக்கப்புறம் கண்ணகி மாதவி இந்திர விழால காணல் வரி பாடலை பாடுவான். அந்த பாடலோட பொருளை தவறாக புரிஞ்சுக்கிட்ட கோவலன் என்ன பண்ணுவான்னா, மாதவியை விட்டு பிரிஞ்சு கண்ணகி கூடயே சேர்ந்துருவான். அதுக்கப்புறம் தான் இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டணும் அப்படின்னு நினைச்சான். அதனால வாணிகம் செய்வதற்கு கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு சென்றனர். வழித்துணையாய் கவுந்தியடிகள் என்னும் சமண துறவி சென்றார். சமண பெண் துறவி சென்றார். கண்ணகி காற்சிலம்பு மாணிக்க பறவைகள் உடையது. கோப்பெருந்தேவியோட காற்சிலம்பு முத்துக்கள் உடையது. இளங்கோவடிகளோட சிறப்புணர்ந்த பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி புகழ்றாரு. சிலப்பதிகாரத்தை எழுதினது இளங்கோவடிகள். அவரை பற்றி பார்க்கலாம். ஆசிரியர் இளங்கோவடிகள், தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், தாய் நற்சோனை, அண்ணன் சேரன் செங்குட்டுவன். இவரோட காலம் 2ஆம் நூற்றாண்டு. இளையவர் இளங்கோ நாடாழ்வார் என்று கணியன் கூறியதை பொய்ப்பிக்கும் பொருட்டு இளமையிலேயே துறவு பூண்டார். இளங்கோவடிகள் துறவு பூண்ட இடம் குடவாயிற்கோட்டம்.
இளங்கோவடிகளை சிலப்பதிகார கதையை நீரே அருளுக என கூறியவர் சாத்தனார். இவ்வளோதான் சிலப்பதிகாரம் பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்தது நம்ம மணிமேகலை பற்றி பார்க்கலாம். மணிமேகலை சிலப்பதிகாரத்து கண்டினியூஷன் மாதிரி தான் மணிமேகலை. அதான் இரட்டை காப்பியங்கள்னு சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் சொல்லுவாங்க. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை. மணிமேகலையோட துறவு வாழ்க்கையை பற்றி கூறும் நூல் தான் இந்த மணிமேகலை அப்படிங்கிறது. வேறு பெயர் மணிமேகலை துறவு, பௌத்த காப்பியம், சீர்திருத்த காப்பியம், துறவு நூல், அறக்காப்பியம் இப்படின்லாம் சொல்லுவாங்க. இது தமிழில் தோன்றிய இரண்டாவது காப்பியம். துறவுக்கு முதன்மை கொடுக்கும் நூல் மணிமேகலை. மணிமேகலை மணிமேகலா தெய்வத்தின் உதவியுடன் மணிப்பல்லவ தீவிற்கு சென்று அங்கு தீவு திலகையோட உதவியால் அமுத சுரப்பியை பெற்று புகார் நகரை அடைகிறாள். அங்கு அரவண அடிகளின் அறிவுரைப்படி ஆதிரை கிட்ட முதல்ல பிச்சையை பெற்றாள். அதன் மூலம் அமுத சுரப்பியில் அல்ல குறையாத அன்னம் பெருகியது. இந்த அமுத சுரப்பியை முற்பிறப்பில் வைத்திருந்தவன் யாருன்னா ஆபுத்திரன். மணிமேகலை 30 காதைகள் கொண்டது. ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை 24வது காதை. இந்நூலின் முதல் காதை இந்திர விலகூர் எடுத்த காதை. இறுதி காதை பவத்திரம் அருகென பாவை நோற்ற காதை. மறுபிறப்பு உணர்ந்தவர்களாக குறிப்பிடப்படுபவள் மணிமேகலை. மணிமேகலை கூறும் உயிர்கள் 6 வகைப்படும். மக்கள், தேவர், பிரம்மர், நரகர், விலங்கு தொகுதி, பேய். மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு வழங்கிய 3 மந்திரம்: பசியற்று இருக்க, விரும்பும் உருவம் எடுக்க, வான்வழி செல்ல. மணிமேகலை கூறும் குற்றங்களின் எண்ணிக்கை 10. என்னென்னா, சொல் குற்றம் 4, மனக்குற்றம் 3, உடலில் தோன்றும் குற்றம் 3, சொல் குற்றம் 4, பொய் பேசுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல், பயனற்ற சொல். மனக்குற்றம் 3, வெக்கல், பேராசை, வெகுளல், கடும் சினம், பொல்லாக்காட்சி, தெளிவில்லாத அறிவு. உடலில் தோன்றும் குற்றம் 3, கொலை, களவு, காமம். இந்நூல் முழுவதும் ஆசிரியப்பாவால் ஆனது. இரட்டை காப்பியத்தில் பிறமொழி கலப்பு, கிளைக்கதைகள் நிறைந்த நூல் மணிமேகலை. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்வாங்க. மணிமேகலையின் தோழி சுதமதி. ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்கு கூறியவள் காயசண்டிகை. விருச்சக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் காயச்சண்டிகை. அப்பசி நோயை நீக்கியவள் மணிமேகலை. அருந்தவர் என அழைக்கப்படுபவர் அரவண அடிகள். மணிமேகலை பிறந்த ஊர் பூம்புகார், மறைந்த ஊர் காஞ்சிபுரம். மண்தினி நாளத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லி லைன்ஸ் வந்துச்சுன்னா அது மணிமேகலை. நார்மலாக உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம்னு வந்துச்சுன்னா அது புறநானூரில் வரும். ஃபர்ஸ்ட் லைன் தான் பார்த்துக்கோங்க. மண்தினி நாளத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேனா மணிமேகலை. இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வன்பொருள் செல்வமும் நில்லா, இதுவும் மணிமேகலை. யாக்கைனா உடல், பசிப்பினி என்னும் பாவி என பசியின் கொடுமை பற்றி கூறும் நூல் மணிமேகலை. மணிமேகலையோட ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். இவரோட இயற்பெயர் சாத்தன். ஊர் திருச்சியை அடுத்த சீத்தலையில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர். பெயர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். கூலம்னா தானியம்னு அர்த்தம். கடைச்சங்க புலவர்களில் ஒருவர் இவர். இளங்கோவடிகளோட சமகாலத்தவர். காலம் 2ஆம் நூற்றாண்டு. இவர் தண்டமிழ் ஆசன், சாத்தன் நன்னூர் புலவன் என இளங்கோவடிகளால் பாராட்டப்பட்டவர். சீவக சிந்தாமணி விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. இது ஒரு சமண காப்பியம். வேறு பெயர் மணநூல், காமநூல், முக்தி நூல். இது வடமொழியில் உள்ள கத்திய சிந்தாமணி, சரித்திர சூளாமணி என்ற 2 நூல்களை தழுவி எழுதப்பட்டது. காப்பிய தலைவன் சீவகன். சீவகன் சிந்தாமணியுடன் ஒப்பிடப்பட்டுள்ளதால் சீவக சிந்தாமணி என அழைக்கப்பட்டது. சிந்தாமணி அப்படின்னா கெடாத மணி, ஒளி குன்றாத மணி. சிந்தாமணி அப்படின்னா தேவலோகத்தில் உள்ள கேட்டதை கொடுக்கும் ரத்தினம் அப்படின்னு சொல்லியும் ஒரு மீனிங் இருக்கு. காப்பிய தலைவன் சீவகன் 8 மகளிரை மணந்தான். ஆதலால் இந்நூல் முழுவதும் திருமணம் பற்றிய செய்திகளே இடம்பெறுவதால் மணநூல் எனப்பட்டது. இந்நூலின் ஆசிரியரான திருத்தக்க தேவரே சீவகனுக்கு காமத்திலகன் என பட்டம் சூட்டியுள்ளார். கிறிஸ்துவரான ஜியு போப் இந்நூலை இலியட் ஒடிசியுடன் ஒப்பிட்டுள்ளார். இலியட் ஒடிசி கிரேக்கர்களோட பழங்காப்பியம். இந்நூலுக்கு உரை எழுதியவர் உச்சிமேல் புலவர்க்குள் நச்சினார்க்கினியர். வீரமாமுனிவர் திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞருள் ஒருவர் என பாராட்டியுள்ளார். ஆனால் ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் பேப்பர்
பேப்பரில் ஆன்சர் என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஜியு போப்னு கொடுத்துருந்தாங்க. இது எப்படின்னு தெரியல, ஆனால் வீரமாமுனிவர் தான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. சீவக சிந்தாமணி 13 இலம்பகங்களையும் 3145 அடிகளையும் கொண்டது. சீவக சிந்தாமணியில் முதல் இலம்பகம் நாமகள் இலம்பகம், இறுதி இலம்பகம் முக்தி இலம்பகம். 11th புக்கில் வந்து ஒரு இலம்பகம் கொடுத்துருப்பாங்க, காந்தர்வ தத்தையார் இலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா தத்தையோட கதையை பற்றி சொல்கிறது. வெள்ளி மலையில் உலாவர கலுலவேகன் அப்படிங்கிறவனோட பொண்ணு தான் வந்து தத்தை. இவளுக்கு வந்து யாழ் போரில் யார் வந்து வெற்றி கொள்கிறாங்களோ அவங்க வந்து அவளுக்கு வந்து இவளை வந்து திருமணம் செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு சீதத்தன் அப்படிங்கிற வணிகன் மூலியமாக ராசமாபுரத்துக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. அப்போ வந்து யாழ் போரில் யாராலையுமே வந்து தத்தையை வந்து ஜெயிக்கவே முடியாது. அப்போ வந்து சீவகன் வந்து அந்த யாழ் போரில் கலந்துக்கிட்டு அந்த யாழ் போர்லேயும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த வச்சிருக்க அந்த இதில் வந்து கருவியில் வந்து ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்க மாதிரி வச்சுருவாங்க. அப்படி வந்து வச்சுருக்கும்போது சீவகன் அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து அவனோட ஃப்ரெண்டு நபுலன் மூலியமாக, சீவகனோட நண்பன் பேர் வந்து நபுலன், அவன் மூலியமாக அந்த புதிய நரம்பை எடுத்து போட்டு யாழ் வந்து வாசிப்பான். அந்த யாழ் வாசிக்கிறது வந்து கிண்ணற மிதுனங்கள் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு வகையான பறவை, நல்லா பாடிட்டே இசைச்சிட்டே நல்லா வந்து இருக்கிற அந்த ஒரு பறவை மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும்போது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவா, தத்தை வந்து குரல் நடுங்கி வந்து தோற்று போயிடுவான். அப்புறமா தத்தை வந்து சீவகனுக்கு மாலை அணிஞ்சிருவா அப்படின்னு சொல்கிறது தான் அந்த காந்தர்வ தத்தையார் இலம்பகம். அப்புறம் சீவக சிந்தாமணி எழுதினவர் திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர் வந்து சோழர் அரச குலத்தில் வந்து பிறந்தவர். இவரோட காலம் வந்து 10ஆம் நூற்றாண்டு. ஆனால் நியூ 9th புக்கில் வந்து 9ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சமண சமயம் சார்ந்தவர் திருத்தக்க தேவர். இவர் பாடிய மற்றொரு நூல் நரிவிருத்தம். அடுத்தது குண்டலகேசி பற்றி பார்க்கலாம். குண்டலகேசி சுருண்ட தலைமுடியை உடையவள் என்பது பொருள். குண்டலகேசினா சுருண்ட தலைமுடியை உடையவள் என்பது பொருள். இயற்பெயர் பத்திரை, தற்கொல்லி முற்கொல்லின்னு சொல்லுவாங்க. நூலின் வேறு பெயர் அகலகவி. குண்டலகேசி நூலோட வேறு பெயர் அகலகவி. இது ஒரு பௌத்த காப்பியம். குண்டலகேசியின் கதை தேரிக்காதை என்ற பௌத்த நூலில் காணப்படுகிறது. இந்நூல் கலைஞரால் மந்திரிகுமாரி என திரைப்படமாக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் திரைப்படமாக்கப்பட்டுள்ளது. அடுத்தது வளையாபதி. இது ஒரு சமண காப்பியம். இதன் மூல நூல் வைசிக புராணம். மடலேறுதல் பற்றி கூறும் நூல் வந்து வளையாபதி. நவகோடி நாராயணன் பற்றி கூறும் நூல் வளையாபதி. கவியழகு நிறைந்த நூல் என தக்கையாக பரணி வந்து கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 50 காப்பியங்களில் சமண காப்பியங்கள் எது எதுனா சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி. பௌத்த காப்பியங்கள் அப்படின்னா மணிமேகலை, குண்டலகேசி. அறம், பொருள், வீடு, இன்பம் என்ற 4ல் ஒன்றோ அல்லது பலவோ குறைந்து வருவது ஐஞ்சிறுகாப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஞ்சிறுகாப்பியங்கள் அனைத்தும் சமண காப்பியங்களே. சூளாமணி, நீலகேசி, உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், இது 5ம் தான் ஐஞ்சிறுகாப்பியங்கள். சூளாமணி எழுதியவர் தொழாமொழித்தேவர் அல்லது வர்த்தமான தேவர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சூளாமணி, வேறு பெயர் வந்து சூடாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நூலின் மூலக்கதை ஆறுகத மகாபுராணத்தை தழுவியது. இந்நூலை பற்றி சரவணபெலகுலா கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது. போருக்கு காரணம் பொறாமை என கூறும் நூல் சூளாமணி. அடுத்தது நீலகேசி பற்றி பார்க்கலாம். நீலகேசி அப்படின்னா கருமையான கூந்தலை உடையவள் என்று பொருள். வேறு பெயர் நீலகேசி திரட்டு. குண்டலகேசி என்ற நூலுக்கு எதிராக பாடப்பட்ட பாடல் நீலகேசி. அடுத்தது உதயகுமார காவியம். இதன் மூலக்கதை பெருங்கதை. தலைவன் உதயணன் சூரிய உதயத்தில் பிறந்ததால் இப்பெயரை பெற்றான். இந்நூல் 6 காண்டங்களையும் 369 விருத்தப்பாக்களையும் கொண்டது. உதயணனுக்கு விச்சை வீரன் என்ற வேறு பெயரும் உண்டு.
நாககுமார காவியம், நாகபஞ்சமி நோன்பின் சிறப்பினை கூறும் நூல் நாககுமார காவியம். வேறு பெயர் நாகபஞ்சமி கதை. இது முழுக்க முழுக்க மனத்தையும் போகத்தையும் பற்றி கூறுகிறது. போகம்னா இன்பம். யசோதர காவியம், இதன் மூல நூல் உத்திர புராணம் என்ற வடமொழி நூல். உயிர்கொலை தீது என கூறும் நூல் யசோதர காவியம். அவ்வளோதான் ஐஞ்சிறுங்காப்பியங்கள். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.